ஃப்ரெண்ட்ஸ், ஸோ இப்போ இந்த வீடியோவில் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா நம்ம போன வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா இங்க்ஸ்கேப் வந்து அந்த டூல் வந்து இன்ஸ்டால் பண்ணியிருந்தோம். ஸோ இந்த வீடியோவில் அதை வச்சு எப்படி ஒரு பிஸ்னஸ் கார்டு கிரியேட் பண்ணுறது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ இதுக்கு நீங்கள் போயிட்டு ஃபைலில் நியூ கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கிட்டாலும் சரி, இல்லை அது டிஃபால்ட்டாக கொடுக்குற சைஸ் ஓப்பன் பண்ணிக்கிட்டாலும் சரி, ஃபைலில் போயிட்டு டாக்குமெண்ட் ப்ராப்பர்ட்டிஸ் போயிருங்க. ஸோ இதில் லெட்ஸே உங்களுக்கு வந்து ஆக்சுவலாக கார்டுனா வித்து தான் கொஞ்சம் ஜாஸ்தி இருக்கணும். ஸோ விட்டு உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. ஹைட் உங்களுக்கு எவ்வளோ வேண்டாமோ அதுக்கேற்ற மாதிரி டிக்ரீஸ் பண்ணிக்கோங்க. எனக்கு தெரிஞ்சு தான் கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ உங்களுக்கு ஆஸ்பெக்ட் ரேஷியோ என்னவோ அதை கரெக்டாக வந்து சூஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் க்ளோஸ் பண்ணிக்கிறேன். ஸோ கண்ட்ரோல் ப்ளஸ் ஸ்க்ரால் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஜூம் ஆகும். ஓகே, ஸோ இப்போ கரெக்டாக ஒரு கார்டு மாதிரி வந்துடுச்சு. எனக்கு பேக்ரவுண்ட் ஃபுல்லாக ஒயிட்டாக வேணும். ஸோ அதனால் நான் வந்து ஒரு ரெக்டாங்கிள் பேக்ரவுண்ட் ஒன்று க்ரியேட் பண்ணிக்கிறேன். ஸோ இது வந்து ஆக்சுவலி உங்களுக்கு இப்படி இருக்காது. ஸோ இப்படி இருக்கும். இங்கே கீழே இதை கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் ஒயிட்டோ இல்லை என்ன கலர் வேணுமோ சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நான் வந்து என்னோட லோகோ அண்டு அதை வச்சு வர டெக்ஸ்ட் மாதிரி பண்ண போகிறேன். ஸோ அகெயின் ஒரு ரெக்டாங்கிள் டூல் தான், ரெட் கலர் கொடுப்போம். ஸோ இப்போ இந்த ரெட் கலர் மூலயமா நமக்கு வந்து ரெக்டாங்கிள் வந்து ஓவர்லே ஆகும். நீங்கள் இப்படி பண்ணுறதன் மூலயமா அது வந்து ஸ்மூத்தன் அப்படின்றது எல்லாமே ஆகும். ஸோ அது பார்த்தீங்கன்னா ரவுண்டட் பார்டர் வரும். ஸோ இது நீங்கள் ரவுண்டாகவும் மாற்றிக்கலாம். பட் என்னை பொறுத்த வரைக்கும் இது இப்படி இருக்கட்டும். இதை கிளிக் பண்ணிவிட்டு இது நீங்கள் வந்து இது வந்து பார்த்தீங்கன்னா செலக்டர், ஓகேவா? இந்த செலக்டர் டூலை கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து சின்னதாக்குறது பெருசாக்குறது எல்லாமே இந்த செலக்டர் டூலை வச்சே பண்ணிக்கலாம். ஸோ இப்போதைக்கு இது ஓகே. பட் இதில் வந்து பார்த்தீங்கன்னா லெட்ஸ் இன்னும் கொஞ்சம் ஸ்டைலிஷாக இருக்கணும் அப்படின்னா இன்னொரு வாட்டி இதை கிளிக் பண்ணுங்கள். ஆரோஸ் இப்படி ஆயிரும். அப்புறம் கண்ட்ரோலை பிடிச்சிட்டு இதை இப்படி நீங்கள் கிராஸாக கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இப்படி வரும். அகைன் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா ஆரோஸ் இப்படி மாறிடுச்சுன்னா அதுக்கப்புறமா உங்களோட சைஸை நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த பாக்ஸ் தான் நம்மளுடைய கார்டு. இந்த உங்களுக்கு பிளாக் கலரில் தெரியுது இல்லையா, அந்த பாக்ஸ் தான் நம்மளுடைய கார்டு. அதை தாண்டி வெளில இருக்கிற எக்ஸ்ட்ரா பீசஸ் பற்றி கவலைப்பட வேணாம். உங்களுக்கு இமேஜ் எக்ஸ்போர்ட் ஆகும்போது கரெக்டாக அந்த பாக்ஸ் வரைக்கும் தான் எக்ஸ்போர்ட் ஆகும். ஸோ இதையே காப்பி பண்ணிக்கிறேன் அண்ட் அகெயின் பேஸ்ட் பண்ணிக்கிறேன். ஒன்று வந்து நம்ம இந்த இடத்துல வச்சுப்போம். ஸோ தட் பார்க்க கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஸோ இங்கே வச்சுக்கிட்டோம்னா கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே, இப்போது ஒரு 3D லேயர் மாதிரி ஆட் பண்ணுவோம். இதை கிளிக் பண்ணிவிட்டு அகெயின் ஒரு ரெக்டாங்கிள் டூல் இப்படி வர மாதிரி இதுக்கு வந்து நான் வந்து பிளாக் கலர் கொடுத்துக்கிறேன். ஸோ இப்போ செலக்டர் டூல் எடுத்துக்கோங்க. கரெக்டாக எந்த இடத்துல வைக்கணும்னு பார்த்தா அந்த இடத்துல வைங்க. ஏன்னா இங்கே தான் வந்து கம்பெனி பேரோ உங்களுக்கு ஒரு முக்கியமான பேர் உங்கள் பேரோ அதை நீங்கள் வந்து இங்கே போட்டுக்கலாம். இப்போது இந்த இங்க் ஐக்கன் மாதிரி இருக்கு இல்லையா, ஸோ இந்த டூல் வந்து எடுத்துக்கோங்க. இந்த டூல் பேர் வந்து பார்த்தீங்கன்னா பென் டூல். ஸோ இதில் கரெக்டாக இங்கேருந்து தொடங்குற மாதிரி கரெக்டாக இந்த இடத்த முடிக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. ஸோ இது வரணும் அண்ட் இங்கேருந்து இது இப்போ உங்களுக்கு ஒரு பிளாக் கலர் விஷயம் கிடச்சிருக்கும். பட் இது வந்து கொஞ்சம் லைட்டாக இருந்தால் நல்லாயிருக்கும். லைக் இந்த மாதிரி இருந்தால் ஓகே. ஸோ இப்போ இதை வந்து நம்ம பின்னாடி தள்ள போகிறோம். அதுக்கு நீங்கள் வந்து செலக்ஷன் டூல் எடுத்துக்கோங்க அண்ட் இப்போ இதை கிளிக் பண்ணிவிட்டு பின்னாடி தள்ளினீங்க அப்படின்னா அது பின்னாடி போயிட்டே இருக்கும். ஸோ 2 வாட்டி தள்ளினீங்க அப்படின்னா இப்போ உங்களுக்கு அது வந்து அந்த 3D எஃபெக்ட் வந்து கிடச்சிருச்சு. ஓகே, ஸோ இப்போது நம்ம வந்து இந்த டெக்ஸ்ட் டூல் இருக்கும் இல்லையா, இந்த டெக்ஸ்ட் டூலை வச்சு நம்மளுடைய
டெக்ஸ்ட் வந்து வச்சுப்போம். ஸோ உங்களுக்கு எவ்வளவு வேணுமோ டெக்ஸ்ட்டு அந்த அளவுக்கு வச்சுக்கோங்க. ஸோ இந்த மாதிரி தமிழ் டெக்னாலஜி நான் கொடுத்துருக்கேன். ஒயிட் சூஸ் பண்ணிக்கலாம். செலக்டார் டூல் வச்சு எவ்வளோ பெருசு பண்ணணுமோ கரெக்டாக பெருசு பண்ணிக்கோங்க. உங்களுக்கு தேவையான ஃபாண்ட்டை வந்து நீங்கள் வந்து இங்கேருந்து சூஸ் பண்ணிக்கலாம். நான் வந்து இம்பேக்ட் அப்படின்னு ஒரு ஃபாண்ட்டை சூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ தட் இந்த நேம் கொஞ்சம் பளிச்சுன்னு தெரியும். அடுத்தது நம்ம பேசிக்காக வேறு என்ன வைப்போம், கம்பெனியோட நம்பரு, அப்புறம் கம்பெனியோட வெப்சைட்டு, கம்பெனியோட லோகோ, இது இல்லாமல் கம்பெனியோட இமெயில் அட்ரஸ். ஓகேவா? ஸோ அதெல்லாம் வைக்கிறதுக்கு ஒரு டெக்ஸ்ட் டூல் ஒன்று வச்சுப்போம். இந்த இடத்துல நீங்கள் உங்களோட டீட்டெயில்ஸ் வந்து ஃபில் பண்ணிக்கோங்க. அண்ட் இதை வச்சு கொஞ்சம் பெருசு பண்ணுறது பண்ணிக்கலாம். ஸோ யா, இன்னொரு வாட்டி கிளிக் பண்ணிங்கன்னா இதை பெருசு பண்ணுற மெத்தட் நமக்கு வந்து வருது. இதை கரெக்டாக பண்ணிக்கலாம். ஓகே, டன். இப்போ எங்கேருந்து போய் நான் வந்து என்னுடைய லோகோ எடுத்துகிட்டு வருவேன் அப்படின்னா, இந்த இடத்துல ஃபைலை கிளிக் பண்ணி இம்போர்ட் கிளிக் பண்ணிக்கோங்க. லட்ச என்னோட லோகோ நான் கிளிக் பண்ணிட்டேன். இப்போ இந்த மாதிரி அது கேட்கும், ஓகே கொடுத்துருங்க. என்னோட லோகோ இங்கே வந்துருச்சு. ஸோ இப்போ உங்களோட லோகோ இந்த மாதிரி இருந்ததுன்னா ஓகே. இல்லை எனக்கு வந்து லோகோ ரிவர்ஸில் வேணும்னா இப்படி கிளிக் பண்ணிங்கன்னா ரிவர்ஸ் ஆயிரும். கரெக்டாக உங்கள் லோகோக்கு ஏற்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுட்டு இப்படி வச்சுக்கோங்க. ஸோ லோகோக்கு பின்னாடி ஒரு மாதிரி பிளைனாக இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகுது. லட்ச நான் இந்த எலிப்ஸ் டூல் யூஸ் பண்ணி லோகோ பின்னாடி ஒரு சின்ன கலர் மாதிரி கொடுத்துக்கிறேன். செலக்டார் டூல் வச்சு அதை பின்னாடி மாற்றிக்கிறேன். ஓகே, டன். பார்க்க கொஞ்சம் நீட்டாக இருக்கு. டன். அண்ட் அகெயின் உங்களுக்கு வேணும் அப்படின்னா ஒரு டெக்ஸ்ட் ஒன்று ஆட் பண்ணிக்கோங்க. வாட் எவர் இட் இஸ், உங்கள் கம்பெனியோட ஸ்லோகனாக இருக்கலாம். யா, இப்போ உங்களோட பிஸ்னஸ் கார்டு ரெடி. இதை எப்படி சேவ் பண்ணுறதுன்னு கேட்டிங்கன்னா, ஃபைலில் போய்ட்டு எக்ஸ்போர்ட் கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி வரும். ஸோ எங்கே எக்ஸ்போர்ட் பண்ணுமோ பண்ணிக்கோங்க, அல்லது இந்த ஃபைல் ஐக்கானை கிளிக் பண்ணிங்கன்னா எந்த இடத்துல எக்ஸ்போர்ட் பண்ணணும்னு கேட்கும். ஸோ அந்த பேர் அடித்து நீங்கள் சேவ் பண்ணிக்கோங்க. சேவ் ஆகிட்டுருக்கோம். நம்ம போய் பார்க்கலாம், அந்த லொக்கேஷனில் போய் பாருங்கள். ஸோ இந்த மாதிரி உங்களோட ஓன் பிஸ்னஸுக்கு நீங்கள் ஒரு கார்டோ இல்லை ப்ரொஃபஷ்னலான கார்டோ இல்லை லோகோவோ இந்த இன்ஸ்கேப் வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.